தமிழ்நாட்டில் இதுவரை இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டவர்கள் 136 137 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இங்கே பல மத்திய அமைச்சர்கள் வந்து செல்கிறார்கள். அந்த மாதிரியான ஊர்களுக்கு போகும்போது அந்த பலிதானிகளுக்குள்ள வீடுகளுக்கு அவர்கள் சென்றிருந்தால் அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை. நீங்கள் துலுக்க கிறிஸ்தவனை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வரணுமா? இந்துக்களை அடி, யார் இந்து அடிக்கிறான்னு அவனுக்கு ஆதரவு. அப்போ இந்த மதங்கள் எப்படி வந்து ரேடிக்கலாக இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை டியூன் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது நம்ம இதில் கவனிக்கணும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அமைப்பு. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் ஆமாக செயல்பட்டது எஸ்டிபிஐ. இப்போ இந்த எஸ்டிபிஐயோட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஏதோ ஒரு சீட்டு ஏதோ கொடுப்பாங்க போலன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் எஸ்டிபிஐக்காரங்க சொல்லும்போது நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நாங்கள் நின்றுடுறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரர் சொல்கிறாங்க, இது உங்கள் வேலை இல்லை. எதுடா எங்கள் வேலை? என் வேலை எதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க யார்? யுஏஇ எம்பசியை நீ ஏன் முற்றுகையிடல? பஹ்ரைன் எம்பசியை நீ ஏன் முற்றுகையிடலாம்? ஏன்டா அவன் அவ்வளவு பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவனை கொன்னதுக்கு நான் பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சவுதி அரேபியா அறிவிச்சிருக்குல்ல. ஏன்டா அப்போ அவனுக்கு அப்போ நீ என்ன பண்ணிக்கணும்? சவுதி அரேபியா கொடியை நீ ஏன் எரிக்கணும்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஊழல் செய்வதில் திமுக அமைச்சர்களிடையே போட்டி, முருகனின் மேல் திமுகவை வீழ்த்தும் மதுரையில் மோடி சூளுரை. கோவை காந்திபுரத்தில் பிள்ளையார் கோவில் அருகே அனுமதியின்றி ஈவேரா சிலை, பொதுமக்கள் எதிர்ப்பு. கடன் கொடுத்து உதவிய கோழிக்கடை இந்து வியாபாரியை எரித்துக் கொள்வேன் என மிரட்டும் திமுகவின் பிஸ்மில்லா கான். தென்காசி காசி விஸ்வநாதர் மாசி தேரோட்டத்தில் பாழடைந்த தேர், கேள்வி கேட்ட சிவனடியார் கைது, இந்துக்கள் போராட்டம். ஈரான் தலைவர் கோமேனி மரணம், இந்தியாவில் பல இடங்களில் முஸ்லிம்கள் பேரணி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்திருந்தார். அரசு நிகழ்ச்சிகள் இருந்தது, அதிலும் கலந்து கொண்டார். அதற்கு அடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு பேசினார். மதுரையில் நடந்தது இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது ஊழல் செய்வதில் திமுக அமைச்சர்களுக்கிடையே போட்டி நிலவுகிறது, இனிமேலும் திமுக ஆட்சி தொடர்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதை தவிர எந்தெந்த ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பட்டியலையும் அங்கே வாசித்தார். அதை தவிர பெண்களுக்கு மீதான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன, போதைப் பொருட்களை நடமாட்டம் அதிகரித்து வருகின்றன, எதையும் இந்த திமுக அரசு கண்டு கொள்ளாமல் இருக்கிறது என்பது போன்ற குற்றங்களை எல்லாம் சுட்டிக்காட்டினார். அதோடு மட்டும் இல்லாமல் திட்டங்கள் நிறைவேற்றுவதிலும் கூட திமுக அரசு முனைவதில்லை. மக்கள் நல திட்டங்கள் எதையும், எவ்வளோ திட்டங்களில் என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் புள்ளிவரங்களோடு சொன்னார். அதற்கடுத்து அவருடைய பாணியில் உதயநிதியை அவர் விமர்சிக்கவும் செய்தார். ஏனென்றால் அதற்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாநாடு நடக்கும் பொழுது உதயநிதி மோடி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு மோடிக்கும் பயப்பட மாட்டோம், அவருடைய டேடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னெல்லாம் இந்த ரைமிங்லெல்லாம் பேசியிருந்தார். அதற்கு அவர் கரெக்டு தான், எனக்கு ஒரு பாராட்டு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஜனநாயகத்தை நான் முன்னிறுத்தி அதனுடைய மாண்புகளை கடைபிடிப்பதனால தான் பயம் இல்லை. ஏன் ஜனநாயகத்தில் ஏன் யாரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பார்த்து ஏன் பயம் வர வேண்டும்? அதனால் அவர் பாவம் தெரியாமையே என்னை அவர் பாராட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரை மாநாட்டிற்கு வருவதற்கு முன்னதாக அவர் திருப்பரங்குன்றம் சென்று முருகனை வழிபட்டு வந்திருந்தார். அதே போல் பலிதானியான பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதலும் கூறியிருந்தார். அது குறித்து மேடையிலும் அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார்? பூர்ணச்சந்திரன் இது போன்று பலிதானம் ஆவதற்கு காரணம் திமுகவினுடைய தீய எண்ணம் தான். முருக பக்தர்களுடைய எண்ணம் முருகனுடைய அருளால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி வெற்றிவேல் வீரவேல் கோஷங்களையும் அங்கே முழக்கினார். இந்த மோடி அவர்களுக்குள்ள பேச்சில் நான் ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்குள்ள குடும்பத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தது. எனக்கு உண்மைக்குமே ஒரு வருத்தம் இருந்தது. பூர்ணச்சந்திரன் பலிதானமான உடனேயே மதுரையில் ஒரு பந்த் அறிவிக்கப்படவில்லை என்பதில் எனக்கு உண்மைக்குமே ஒரு மன வருத்தம் இருந்தது. அதாவது பொதுவாக
ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இவங்கள் எல்லாமே என்னெல்லாமோ பண்ணுவாங்க, இந்த பந்த பண்ணுறேன் அதை பண்ணுறது. ஆனால் ஒரு நியாயமான விஷயத்துக்கு பூர்ணச்சந்திரன் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவரோ யாரும் இல்லை. ஏன்னா வேறு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னாடி போய் கொளுத்தி விடுறதெல்லாம் வழக்கம் உண்டு, இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தானாக ஒருத்தர் முருகனுக்காக செய்தார். அப்போ அந்த விஷயம் எந்த அளவு சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும், அந்த தவறை இந்துக்களாகிய நாம் செய்தோம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அந்த குடும்பத்தை சந்தித்ததுங்கக்கூடியது நான் உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கிறேன். எனக்குள்ள இந்த மோடி அவர்களை வழி தொடர்ந்து என்ன செய்திருக்கணும்னு, தமிழ்நாட்டில் இதுவரை இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டவர்கள் 136 137 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இங்கே பல மத்திய அமைச்சர்கள் செல்கிறார்கள். அந்த மாதிரியான ஊர்களுக்கு போகும்போது அந்த பலிதானிகளுக்குள்ள வீடுகளுக்கு அவர்கள் சென்றிருந்தால் அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். இதை செய்ய தவறிய ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு உண்மைக்குமே அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சந்தோஷம் நிவர்த்தியும் கூட இதை நான் ஒரு கடமையாக நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பகவத்கீதையில் படிக்கும்போது சேனை தளபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படிங்கக்கூடியது கீதையில் கிருஷ்ணர் தன்னை எப்படி உருவகப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறது வருது. அதனால் பகவத்கீதை என்பது இந்த நாட்டின் அடிநாதமே பகவத்கீதை தான். இந்த மரபில் அந்த ஸ்கந்தனுக்காக ஒருத்தர் தன்னை உயிர்த்தியாகம் செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை நாம் தலையில் வைத்து கொண்டாட வேண்டும். ஏன்னா இதே கோயிலுக்காக ஒரு கிறிஸ்தவம் அந்த கோயிலை ஆக்கிரமிக்க வரும்போது குட்டிப்பட்டர்னு ஒருத்தர் உயிர்த்தியாகம் செய்தார். அப்போ அந்த கோவிலே கல்வெட்டிருக்கு, அந்த குட்டிப்பட்டருக்காக இவ்வளோ அந்த அவங்க குடும்பத்தின் பரம்பரை முழுக்க அவங்களுக்காக வேண்டி சொத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த குடும்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு. எல்லப்ப முதலிங்கக்கூடிய ஒருத்தர் இதே மாதிரி இந்த கோவில் நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்தார். அவருக்காகவும் கல்வெட்டு எழுதி வைக்கப்பட்டு மானியங்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் இதே கோவிலை மீட்பதற்காக ஒரு மாபெரும் ஒரு மனிதன் ஒருத்தர் ஒரு பெரிய பாத யாத்திரை நடத்தினார். 1995களில் பழமுதிர்ச்சோலையிலிருந்து திருப்பரங்குன்றம் தொடர்ந்து அந்த இஷ்யூவை மேலே கொண்டு வந்தார். அவர் யாருன்னா நம்ம அட்வொகேட் ராஜகோபால், மதுரையைச் சேர்ந்தவர். அவர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் எல்லப்ப முதலிக்கும் குட்டிப்பட்டருக்கும் நடந்த மாதிரி அன்றைக்கி எல்கே அத்வானி அவர்கள் ராஜகோபால்ஜி வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த அளவு நம்ம அந்த தியாகத்திற்காக நம்ம ஒரு மரியாதை செலுத்தினோம், நான் உட்பட பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் இதை செய்திருக்கிறார். இது நமக்கு ஒரு பாடம். நரேந்திர மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சமுதாயத்திற்காக யாராவது ஒருத்தர் உயிர் தியாகம் செய்தால் அவர்களை சந்தித்து அந்த குடும்பத்துக்கு துணையாக நிற்பது என்பது ஒவ்வொரு ஹிந்துவின் கடமை. இந்த கடமையை நம்ம செய்யலை, நம்ம செய்யணும் என்று நமக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அது அரசியல் பேச்சுக்கள் நிறைய பேசியிருக்கார். அதில் இந்த மோடிக்கும் பயப்பட மாட்டேன், அவர் டேடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கக்கூடியது அதை அழகாக சொல்லியிருக்கார். இது இந்த ஆட்சியில் இப்படி தான் இருக்கணும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னை கருணாநிதி என்றெல்லாம் சொல்கிறார்களே அப்படின்னு இவ தாத்தா, அதாவது இவ டேடிக்கு டேடி சொன்னார். ஏன் உன் பேர் கருணாநிதி தானே? உங்கள் அப்பா அம்மா தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சார். தட்சிணாமூர்த்தி ஞானத்தின் கடவுள், ஞானத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நான் அந்த பேரை மாற்றிக்கிட்டேன், அவர் தான் கருணாநிதினு மாற்றிக்கிட்டார். அப்புறம் என்னை கலைஞர் என்று ஏன் கூப்பிடவில்லைன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். சொன்ன உடனே இப்போ கூட அசம்பிளியில் கூட யாராவது கருணாநிதின்னு சொன்ன உடனேயே இந்த 7 அடி மனுஷன் இந்த அப்பாவு அவர் திடீர்னு ஓன்னு எந்திருந்து கத்துறார். ஏன்னா உங்கள் குடும்பத்துக்காரனுக்குள்ள பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துறது உங்கள் திமுக ஆட்சிடா. உங்களுக்கு தான் பயந்து நடக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் இந்த கள்ளக்கேசு போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியே, நீதிமன்றத்தை மதிக்காமல் கலெக்டரையும் எஸ்பியும் போன்னு சொல்லுவியே, கடைசியில் நானே செய்தான்னு கலெக்டரையும் எஸ்பியும் பலி கொடுப்பீங்க, உங்களை மாதிரியெல்லாம் நான் செய்யக்கூடியவன் அல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜை மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது உண்மைக்குமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, இதில் அரசியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
நரேந்திர மோடி அவர்களுக்குள்ள திருப்பரங்குன்றம் கோவில் வழிபாடு, அதுக்கப்புறம் தொடர்ந்து பூர்ணச்சந்திரன் அவர்களை பார்த்தது. இது பொதுவாக ஏன்னா திருப்பரங்குன்றம் விஷயங்கக்கூடியது எல்லா இந்துக்கள்கிட்டையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. துரதிருஷ்டவசமாக தேசிய சக்திகள் இதை ஒரு போலரைசிங் ஃபேக்டராக மாற்றவில்லை. இன்னைக்கு அதற்கான புஷ் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது பியூர்லி அரசியல் ரீதியானது. ஸோ இது தேவை. அப்போ இந்த புஷ்ஷை இவர் கொடுக்கும்போது இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கணும். இப்போ கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 58 சீட்டோ இன்னும் வரும் தென் மாவட்டங்களில். அதில் பார்த்தீங்கன்னா 40-41 சீட்டு கிட்ட ஏதோ திமுக கூட்டணி ஜெயிச்சது, பாக்கி தான் இவங்க ஜெயிச்சாங்க. இல்லை கிட்டத்தட்ட 10-12 சீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு எடுத்த ஓட்டு தான் அதிமுகவுக்குள்ள வித்தியாசத்துக்கு இதாக இருந்தது. இப்போ நீங்கள் அதை கணக்கு எடுத்தாச்சு அப்படின்னா ஆல்ரெடி 10 to 12 சீட்ஸ் அதிகம். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஹிந்து ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னா, நான் சொல்கிறது தென் மாவட்டங்களில் மட்டும். இப்போ இதே இது நீங்கள் மத்திய மாவட்டங்களில் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கி அரசியல் ரீதியாக இந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இவங்க புத்திசாலித்தனமாக இவர்கள் கையாண்டால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார். இதை எப்படி இந்த கட்சிகள் பயன்படுத்த போறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே பல விஷயம் இந்த ஸ்ரீ டிவி செய்திகளில் சொல்லியிருக்கேன். மோடி நமக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த கட்சி ஆட்சிக்கு வர. ஆனால் சபதம் போட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இவர்களுக்குள்ள செயல்பாடுகள் இருக்கிறதுங்கக்கூடியதை பல முறை எந்தெந்த வருஷம் என்னென்ன நடந்தது இதுக்கு முன்னாடி நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்பையும் இவர்கள் நழுவ விடாமல் பாதுகாத்து கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா உறுதியாக அவர்கள் இப்படி செய்வார்கள்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு பழசு அவ்வளோ தூரம் நல்லதாக இல்லை. அதுக்கடுத்தது ஊழலை பற்றி வரிசையாக ஊழல் பட்டியலெல்லாம் சொல்லி இவர்களுக்கு ஆட்சியில் இருப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை அரசியல்வாதி அப்படித்தான் பிரச்சாரத்தில் சொல்லி ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் பிரச்சாரமும் கூட. ஆனால் இதை சொல்லும் தார்மீக பொறுப்பு மோடி அவர்களுக்கு இருக்கிறதாங்கக்கூடிய கேள்வி எனக்கு இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 2G 2014 எலெக்ஷனுக்கு இந்த இதை தான் நீங்கள் பெருசாக வச்சீங்க. இந்த கேஸ் இப்போ கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10, 14, 15 வாய்தாவாக சிபிஐ தரப்புலேருந்து யாருமே ஆஜராகலை. அப்போ யூ நேம் தம், யூ ஷேம் தம், பட் யூ நெவர் ப்ராசிக்யூட் தம். ஸோ அதனால அந்த ஒரு விதத்தில் அப்படின்னா இதை அரசியல் ரீதியாக இவருக்கு சொல்லும் அரசியல் உரிமை இருக்கிறது, தார்மீக உரிமை இருக்கிறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு கேஸு, இப்போ 2G கேஸு, ஸோ இது நடந்துக்கக்கூடிய விதத்தெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா எனக்கு இது சரியாக தோணலை. கேஜ்ரிவால் கேஸில் கூட த ப்ரெசன்டேஷன் ஆஃப் த கேஸ் அது எப்படி நடந்ததுங்கக்கூடியதில், ஏன்னா இவ்வளவு தூரம் பெயில் மறுக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் ஹைகோர்ட்டில் இருக்கும்போது ஒன்று ஜட்ஜு பக்கத்தில் தப்பா இல்லைன்னா இவங்க ப்ராசிக்யூஷன் கேஸை ப்ரெசென்ட் பண்ணதில் தப்பா என்பது நமக்கு தெரியலை. ஆனால் பழைய 2G இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜு ஏதாவது தவறு செய்திருக்கலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த ட்ராக் ரெக்கார்டையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஆனால் மற்றபடி நரேந்திர மோடி அவர்களுக்குள்ள ஃபஸ்ட்டு விசிட் ஒரு ஹிந்து போலரைசேஷனுக்கான அடித்தளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி பயன்படுத்த போகிறது என்பதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் இந்த திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படிங்கக்கூடிய கருத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஒழிஞ்சால்தான் இந்த நாட்டுக்கு விமோச்சனம் என்று சொன்ன அவரது உரை நியாயமானதாக நான் பார்க்கிறேன். கோவையில் பிள்ளையார் கோயில் எதிரே ஈவேரா சிலையை திகாவினர் திடீரென்று நிறுவியுள்ளார்கள். அதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஈவேரா சிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி உள்ள கதையை பார்த்தோம் அப்படின்னா அது 10 வருஷத்து கதையாக இருக்குது. நஞ்சப்பா ரோட்டிலிருந்து காந்திபுரம் சந்திப்பை கடந்து பாரதியார் ரோட்டுக்கு செல்லும் இடையில் அங்கே நிறைய அந்த சாலை திடல்கள் மாதிரி அங்கே இருக்கின்றன.
அப்போ அந்த இடத்துல வந்து 1978 ராஜாஜியினுடைய சிலை, ஒரு மார்பளவு சிலையை லக்ஷ்மி மில்ஸ் அந்த காலத்தில் நிறுவி இருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி வந்து சத்தியமங்கலம் ரோட்டிலிருந்து வருபவர்கள் பாரதியார் ரோட்டுக்கு இடதுபுறம் திரும்புகிற இடத்துல 2001 ஒரு ஈவேரா சிலையை அப்போ வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அது வந்து முழு உருவ சிலையை அங்கே வச்சுருக்கார்கள். அப்போவும் என்ன பாருங்கள், கருணாநிதி அந்த சிலைக்கு அங்கே வைக்க அனுமதி கொடுத்து அங்கே வைக்கப்பட்டது அப்படின்னு தான் அந்த சிலையில் பொறித்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு வந்து அப்பொழுதும் கூட மாநகராட்சியினுடைய அனுமதியோ இல்லை அந்த மக்கள் மன்ற தீர்மானங்களோ எதுவும் இல்லை அப்படின்னும் கூறப்படுகிறது. அப்போ அந்த சிலை அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த நஞ்சப்பா ரோடில் வந்து மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. அப்போ அந்த மேம்பாலம் பணி வரும்பொழுது இந்த 2 சிலைகளுமே இடைஞ்சலாக இருக்கிறதாக சொல்லி அதை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கிறது. அப்போ அதை அகற்றும் பொழுது ராஜாஜி சிலையை அவர்கள் லக்ஷ்மி மில்ஸ் அவர்கள் அவங்களுடைய கொலாக மில்ஸுக்கு எடுத்து சென்று விட்டார்கள். தீகாவினரும் அதை எடுத்துக்கொண்டு பெரியார் படிப்பகத்தில் கொண்டு போய் அதை வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போ இது நடந்தும் பல வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போ திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த ஈவேரா சிலையை எடுத்துக்கொண்டு வந்து எங்கே முன்பு ராஜாஜி சிலை இருந்ததோ, அதாவது பிள்ளையார் கோவிலுக்கு எதிராக கொண்டு வந்து இப்போ அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஈவேரா சிலையை வந்து கடவுளை மறுத்த ஈவேரா சிலையை கொண்டு போய் கோவிலுக்கு எதிரில் வைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதை இப்போ ஸ்டாலின் ஆட்சியிலும் தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதை குறித்து புகார் கொடுத்துருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா எந்த அனுமதியும் பெறாமல் இப்போ அவங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் இது. நான் என்ன சொல்கிறேன், கடவுளை நம்புவோன் முட்டாள், கோயிலுக்கு செல்பவன் காட்டும் பிராண்டி, கடவுள் இல்லை இல்லை இல்லை. இந்த சிலையை பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு பதில் நீ ஒரு மசூதி முன்னாடியோ ஒரு சர்ச்சுக்கு முன்னாடியோ தீக்காக்காரன் வைப்பானா? மாட்டான். வைக்க முடியுமா உன்னால? முடியாது, முடியாதுல்ல. அப்போ இவனோட நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹிந்து கோவிலை அவமதிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்துடன் செய்யக்கூடியது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து இந்த மத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வழக்கு முதல் இந்த பயல்களுக்கு மேலே போட்டிருக்கலாம், இதுவரை போடலை. நீர் வழி இருக்கக்கூடிய இடம், பர்மிஷன் வாங்க ஒருத்தர் சொந்த இடத்துல ஒருத்தர் ஒரு கோயில் வச்சிருந்தார், அந்த கோயிலை இடிச்சாங்க, நம்ம இடையில பார்த்தோம். ஆமாம், இத்தனைக்கு அவருக்குள்ள பிரைவேட் விஷயத்துக்காக வேண்டி வைத்திருந்து அதை எப்படி வைக்கலாம் என்று இடித்தார்கள். ஏன்னா இப்ப கவர்மெண்ட்டுக்குள்ள பொது இடத்துல சாலையில வந்து ஒருத்தன் சிலையை வைக்கிறான், இதுக்கு என்னன்னா விசாரணை தேவை? இதுக்கு எதுக்கு விசாரணை தேவை? ஏன் இடம், இட்ஸ் a ரோடு, பப்ளிக் இடம். பப்ளிக் இடத்துல அங்கே சிலை இருக்கா இல்லையா? அப்போ சிலை இருக்குன்னா இந்த சிலைக்கு பர்மிஷன் இல்லைன்னு உனக்கு தெரியும், அதை எடுக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு விசாரணை இப்போ தேவை? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் ஒரு பிள்ளையாரை கொண்டு, பெரிய பிள்ளையாரை கொண்டு நான் இதே சிலைக்கு பக்கத்தில் கொண்டு வச்சேன்னா விசாரிக்க அப்புறம் தான் இதை எடுக்கணும்னு நீ சொல்லுவியா? அடுத்த செகண்ட் புல்டோசரை கொண்டு வருவியே மாட்டியா? இந்த கிரேனை கொண்டு சிலையை தூக்கிட்டு போவியா மாட்டியா? ஏப்ப அதே இது இந்த பொம்மைக்கு செய்ய வேண்டியதானே? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, இந்த நாட்டில் சட்டம் திட்டம் எதையுமே திமுக ஃபாலோ பண்ண மாட்டான், இல்லைன்னா திமுகவின் அடிவரடிகள் ஃபாலோ பண்ண மாட்டார்கள். இதை தவிர இதுக்கு வந்து வேற எந்த மெசேஜும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, இவ்வளவு வருஷம் இல்லாமல் நீ ஏன் இப்போ கொண்டு வைக்கிறத? ஏன்னா ஒரு மத பதற்றத்தை ஏற்படுத்தியாச்சுன்னா தான் துலுக்க கிறிஸ்தவ மொபிலைசேஷன் திமுக பின்னாடி எப்படி கொண்டு வருது? அப்போ துலுக்கனையும் கிறிஸ்தவனையும் திமுகவுக்கு மொபிலைஸ் பண்றதுக்கு ஹிந்துக்கள் பலிகடா ஆக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த 2 சமுதாயத்துக்காரனும் ஹிந்துக்களை எவன் எதிர்க்கிறானோ அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிற மனோநிலையில் இருக்கான். அப்ப இவன் எவ்வளவு மட்டமானவன்னு பார்க்கணும். அப்ப நீங்க துலுக்க கிறிஸ்தவனை உங்களுக்கு சாதகமா கொண்டு வரணுமா, ஹிந்துக்களை அடி. யார் ஹிந்து அடிக்கிறானோ அவனுக்கு ஆதரவு. அப்ப இந்த மதங்கள் எப்படி வந்து ராடிக்கலா இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை டியூன் பண்ணி வச்சிருக்காங்கிறதையும் நம்ம இதில் கவனிக்கணும். ஏற்கனவே கோயம்புத்தூரை சுற்றி பல கோவில்களில் இந்த மாமிசத்தை தூக்கி எறிஞ்சது, அந்த கோவில்களில் போய் உடைச்சது, இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்தன. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மனநிலை சரியில்லாதவன்னு விட்டது எல்லாமே இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய போலீஸ். ஆமாம். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இன்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காவல்துறை ஹிந்து அழிப்பு, ஹிந்து இன அழிப்புக்கு ஸ்கீம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி தான் பாருங்க, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காந்திபுரத்துலேருந்து நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை இருக்குது. இப்போ காரமடையில் அங்கே என்ன பிரச்சனை? கோர்ட்டு உத்தரவு மீறி
கஞ்சி ஊற்றி தொழுகை நடத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. கோர்ட்டு உத்தரவு மதிக்கலை, இது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கோவையை சுற்றி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்துக்களை அழிக்கணும். அப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஜில்லா கலெக்டருக்கும் அந்த கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது உத்தரவு ஏதாவது போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்துக்களை பண்ணணும் இல்லைன்னு சொன்னோன்னா நாங்கள் அமைப்புகளை வச்சு நாங்கள் பண்ணுவோம், நீ கண்டுக்காமல் இருக்கணும். அப்படி தானே இருக்க முடியும். ஆமாம். அப்போ செந்தில் பாலாஜி தானே அந்த சமுதாயத்தின் தலைவர், நான் ஒரே ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ செந்தில் பாலாஜி தான் இதெல்லாம் செய்வதற்காக இவருக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல இந்த அரசு. நிச்சயமாக. அதனால இது ஹிந்து இன அழிப்பு செய்யும் அரசு. இப்போ ஒவ்வொரு ஈவேரா செலவு முன்னாடி வந்து ஒவ்வொருத்தன் பிள்ளையார் சிலையை வைக்க தொடங்கிட்டான் இங்கே தமிழ்நாடு முழுக்க. அடுத்தது இதுக்கு கவுண்டரா. அப்போ நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு இந்த போலீஸ்காரன் சொல்லுவானா? வச்சறதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகிறது இல்லை, சிலையை தூக்குறது இல்லை. சிலையை எவன் வச்சான்னு கேட்டால் அவன் மேலே நீங்கள் குண்டாசில் கேஸ் போடுவியே. ஆமாம். அப்போ இப்போ வச்சிருக்கிற தீக்காக்கார மேலே ஏன் இதுவரை கேஸ் போடல? இப்போ அப்போ வந்து நீ விசாரணை நடத்தி ஏது சரி ஏது தப்பு என்று பார்த்து அப்போ யோசிக்கலாம்ல. ரெண்டாவது, ராஜாஜி சிலை இருந்த இடத்துல போய் நான் ஈவேரா சிலையை வைக்கிறேன், அப்போ இது கொழுப்பு தானே? ஆமாம். ஏன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு உள்ள அறிவிலித்தனம் எந்த அளவுக்கு இவன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. வெர்னாக்குலர் லாங்குவேஜை வந்து கல்வித்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும், ஆங்கிலத்தை தவிர இந்திய மொழிகள் கல்வித்திட்டத்தில் வர வேண்டும் என்று முதல்ல வேலை செய்தவர் ராஜகோபாலாச்சாரியார். ஆங்கிலத்திற்காக தமிழ் அழியணும் அப்படின்னு பேசினாள் ஈவே ராமசாமி. அப்போ தமிழன் தமிழ் படிக்க வேண்டும், தெலுங்கன் தெலுங்கு படிக்க வேண்டும், மலையாளி மலையாளம் படிக்க வேண்டும், கன்னடன் கன்னடன் படிக்க வேண்டும், ஒரிசாக்காரன் ஒடியா படிக்கணும் அப்படின்னு இந்திய மொழிகளை இந்தியர்கள் படிக்க வேண்டும் பேச வேண்டும்னு சொன்ன அவர் மாற்றப்பட்டு ஆங்கிலம் மட்டுமே இருக்க வேண்டும், அனைத்து இந்திய மொழிகளும் ஒழிய வேண்டும்னு சொன்னவனுக்குள்ள ஜலே ஒருத்தன் வைக்க வராம்னா அவன் எவ்வளவு பெரிய மண்ணின் துரோகி. அப்போ அந்த துரோக செயலுக்கு இந்த அரசு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அரசு எவ்வளவு பெரிய துரோகியாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நீங்கள் தானே இருக்கீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸா இல்லைன்னா வெள்ளைக்காரனுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வெள்ளைக்காரன் போலீஸ் சர்வீஸில் இருக்கீங்களா? எதை ஒருவன் அடையாளப்படுத்துகிறான்? இந்தியாவை அடையாளப்படுத்துகிறானா இல்லைன்னா இந்திய எதிர்ப்பை அடையாளப்படுத்துகிறானா, இந்திய ஒழிப்பை அடையாளப்படுத்துகிறானா? இதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டாம். அதனால தானே நீங்கள் படித்த அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 10 பேர் எவனுக்கு கையை தூக்குறானோ அவன் படித்தானோ படிக்கலையோ என்னவோ, அவன் ரவுடியா நல்லவனா, அவன் கற்பழிக்கிறவனா கொலைக்காரனா, அவன் யோக்கியனா, அவன் ஆன்மீகவாதியா யாருன்னாலும் 10 பேர் யாரு கையை தூக்குறாங்களோ அவங்க எம்எல்ஏ எம்பி. ஆனால் அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கிறதுக்கு தானே நீங்கள் இருக்கு. அப்போது அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மைக்கு நான் அவங்க மேலே பரிதாபப்படணுமா இல்லைன்னா வெட்கி இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் இருக்கேன்னு தலை குனியணுமான்னு எனக்கு புரியல. கடன் கொடுத்து உதவிய கோழிக்கடை ஹிந்து வியாபாரியை எதிர்த்து கொள்வேன் என மிரட்டக்கூடிய திமுகவினுடைய பிஸ்மில்லா கான் என்பவர். சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா இது குறித்து ராஜா என்பவர் வந்து ஒரு புகார் ஒன்றை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அருணா ஹாசினி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராய்லர் கோழிக்கடை, அதாவது மொத்தமாக வாங்கி பிராய்லர் இதை வைத்திருக்கிறார். அவர் அதை வந்து யாரெல்லாம் கறிக்கடை வைத்திருக்காரோ அவர்களுக்கு விற்று வரக்கூடிய ஒரு தொழிலை செய்து வருகிறார். இந்த நிலையில தான் நெல்பேட்டையை சார்ந்த பிஸ்மி என்னக்கூடிய பிஸ்மில்லா கான், சைஃபுல்லா கான் அப்படிங்கக்கூடிய 2 சகோதரர்கள் இவரை அணுகியிருக்கிறார்கள். இவர்கிட்டமிருந்து நாங்கள் என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக அவங்ககிட்ட வந்து நாங்கள் பிராய்லர் கோழிகளை மொத்தமாக வாங்கி நாங்கள் வந்து விற்க போகிறோம், அதனால் நீ எங்களுக்கே வந்து எல்லாமே நீ கொடு, வியாபாரம் பண்ணலாம், ஆனால் நான் வந்து ஒரு முறையும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அடுத்த முறை அதை செட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் அவர் வந்து கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் இவர் ஒரு தடவை கூட ஒரு முறை கூட முழு பணத்தையும் செட்டில் பண்ணாமல் அதை வைத்து கொண்டே வந்திருக்காங்க பேலன்ஸ் செய்து.
அப்படி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து ஒரு 34 லட்சம் கிட்ட 34 லட்சத்துக்கு மேலே அவருக்கு வந்து நிலுவையில் இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அவரும் கடன் வாங்கி தொழில் பண்ணியிருந்ததுனால அவருக்கு நெருக்கடி ஏற்படவே அவர் வந்து மொத்தமாக இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் கேட்டிருக்காரு. அவர் போய் கேட்ட உடனேயே இவர்கள் வந்து அப்படிலாம் செட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உன்னைய கொன்னுடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவருடைய நிலைமை ரொம்ப மோசமானதுனால இவர் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறார். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதுக்கும் இவர் மேலே வந்து இவரை வந்து திரும்பவும் மிரட்டியிருக்கிறார்கள். நீ எங்களுக்கு தான் கொடுத்தாகணும், நீ கொடுக்காமலாம் நீ இருக்க முடியாது, நாங்கள் வந்து ஏற்கனவே நீ எந்த வக்கீலை வேணால் வச்சுக்கோ, வக்கீலையே நாங்கள் ஓட ஓட விரட்டி வெட்டினவர்கள், நாங்கள் திமுககாரன், நான் 49வது வார்டு செயலராக இருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லி இல்லைன்னா உன் குடும்பத்தோடு தீயிட்டு கொளுத்திடுவோம், உன்னுடைய வாகனத்தை எல்லாம் கொளுத்திடுவோன்னு தொடர்ந்து மிரட்டியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இவங்க வந்து திரும்ப எந்த பணமும் தராத நிலையில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காவல்துறையிடம் இப்போ மனு கொடுத்துருக்கிறார். அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் முதல்வர் அந்த பகுதியில் வரும் பொழுது அங்கே வந்து இவர் வந்து தீக்குளிப்பதற்காக முயற்சியும் செய்திருக்கிறார். அதை திறந்து காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள். இதுவரை இது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது. நான் கடைசியாக கேட்டதில் என்னென்னா இந்த 2 நபர்கள் அதில் ஒருத்தர் மேலே வழக்கு போட்டிருக்காங்களா, இன்னொருத்தர் வந்து அந்த வழக்கில் கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறது நான் வந்து கேட்டேன். இதில் ஒன்று என்னென்னா இது திமுககாரங்க பண்ணக்கூடியது என்பது ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சது. இன்னொரு யார் இந்த 2 நபர்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அல்லுமாங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருந்தது. கோவை குண்டு வெடிப்பு, தொடர் குண்டு வெடிப்பு, அதுக்கப்புறம் RSS ஆஃபீஸ் குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி பல ரயில் குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி பல கேஸுகள் அவங்க மேலே இருந்தது. அதை கருணாநிதி அரசு தான் தடை செய்யவும் செய்தது. அந்த அமைப்பை 1998 தடை பண்ணாங்க. அந்த அமைப்பில் அந்த கோவை பாஷான்னு அந்த ஆளுக்குள்ள அந்த செத்த ஊர்வலத்துக்கு தான் போலீஸ் வேற பாதுகாப்பு வேற கொடுத்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் 58 பேரை குண்டு வச்சு கொண்டவனுக்குள்ள ஊர்வலத்துக்கு இங்கே நமக்கு அனுமதியெல்லாம் கொடுத்து சல்யூட்லாம் அடித்து நம்ம ஆளுங்க அந்த அளவு அப்பனால், அதாவது கருணாநிதியால் பயங்கரவாத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டதுக்கு பையன் ஸ்டாலின் வந்து இவ்வளோ மரியாதை செலுத்தினார்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அமைப்பில் ராஜா ஹுசைன் ஒருத்தர் இருந்தான், ஒரு பயங்கரவாதி. அந்த ராஜா ஹுசைனுக்குள்ள உறவினர்கள் தான் இவர்கள் இருவர் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு டபுள் ஸ்வாட். ஒன்று, திமுகங்கக்கூடியது அரசியல் இம்யூனிட்டி, அல்லுமாங்கக்கூடிய பேக்கிங், அது வயலன்ஸ், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன அவன் மேலே அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வு. ஏன்னா இந்த ஊரில் தான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் பரமசிவம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஊரில் தான் திருப்பரங்குன்றத்துக்காக போராடிய ராஜகோபால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் இந்த மதுரையில் தான் நடந்த சம்பவம். ஸோ அதனால ஏற்கனவே இந்த பக்கம் அதே மாதிரி திண்டுக்கல்ல நம்ம மாணிக்க நாடார் கொல்லப்பட்டது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய ஊர்கள் அதை சுற்றி என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது ஒவ்வொன்றா. ஸோ அதனால என்ன அப்படின்னா இந்த அமைப்புகள் ஒரு இன்வின்சிபிள் அப்படிங்கிறத மாதிரியான ஒரு நிலையை வந்து இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இவர்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த போலீஸ்காரங்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கே பயம். உண்மைதான், சரி எடுக்கிறாங்கன்னு வைங்க, நாளை போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அரசு அவங்கள ஆதரிக்காது, போலீஸ்காரங்களை ஆதரிக்காது, அரசு வெட்டக்கூடியவனை தான் ஆதரிக்கும். ஏன்னா இதை இந்த நம்ம நாட்டில் நடந்து வந்த பல வரலாறுகள் நம்ம அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பின்னணியில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்டெல்த். இது பின்னாடி என்னென்னா இஸ்லாமிய பயங்கரவாதம், முன்னாடி தெரியறது திமுக தான். அப்போது எப்படி பிளெண்ட் ஆகிறது பாருங்கள். இப்போ பாருங்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அமைப்பு. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் ஆமாக செயல்பட்டது எஸ்டிபிஐ. இப்போ இந்த எஸ்டிபிஐயோட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஏதோ ஒரு சீட்டு ஏதோ கொடுப்பாங்க போலன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் எஸ்டிபிஐக்காரங்க சொல்லும்போது நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நாங்கள் நின்றுடுறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. எப்படியெல்லாம் பயங்கரவாத ஆதரவு தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ இந்த யார் இந்த எஸ்டிபிஐ அந்த தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட அரசியலாம். சரி, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா யார்? மனித நீதி பாசறை போன்ற பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு அமைப்பு.
அப்போ இந்த மனித நீதி பாசறையோட பேக்ரவுண்டுன்னு பார்த்தோன்னா இந்த அல்லுமா பேக்ரவுண்டில் வந்து சேருது. அப்போது இவர் வந்து இப்போ திமுகவிலும் பொறுப்பில் இருக்கிறார். எதை கவனிக்கணும் அப்படின்னா, பயங்கரவாதமும் திமுகவும் பின்னி பிணைந்தது. ஸோ திமுக இங்கக்கூடியது வந்து எனக்கு பொதுமக்கள்கிட்ட அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கான லைசன்ஸ். ஆனால் எனக்குள்ள இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பின்னணி என்பது பொதுமக்களை மிரட்டுவதற்கான ஆயுதம். ஸோ ஒரு இல்லீகல் ஆம், அதாவது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிழல் உலகம். அந்த நிழல் உலகத்திலிருந்து சட்ட பாதுகாப்புக்கு எனக்கு தேவைப்படும் அரசியல் கட்சி ஒன்று. சிலர் தனியார் துலுக்க கட்சின்னு வச்சு நடத்துகிறாங்க, சிலவங்க இந்த மாதிரி திமுக மாதிரியான கட்சிகளில் ஐக்கியமாகியும் செயல்படுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நக்சல் பயங்கரவாதம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நக்சல் தான் சட்டத்தை நிர்ணயிக்கிறார்களோ அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகள் தான் இந்த சட்டத்தை நிர்ணயிக்கிறார்கள். பாருங்க, இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து செல்ஃப் இமலேஷனுக்கு போறார். இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பிடிச்சி தடுத்துட்டிய, இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு ஆளை விட்டுவிட்டு ஒரு ஆளுக்கு மேலே கேஸ். இந்த செய்தி எனக்கு வரும்போது, இப்போ போட்டாங்களா எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு செய்தி வரும்போது ஒரு ஆள் மேலே கேஸ் போட்டதாக எனக்கு செய்தி வந்தது. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு ஆளை நீங்கள் தப்பை வச்சு இந்த கேஸை வீக் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறீங்க. கரெக்டாக. அப்போ நீ வெளியிலேருந்து நீ பண்ண வேண்டிய வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் இந்த பயங்கரவாதிகளை ஆதரிக்கணுமோ அதுக்கு எல்லாம் போலீஸ்காரங்க ஏற்ற மாதிரி செயல்படுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் சாதாரண மனுஷனுக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ அறுத்து ஓதி அறுத்து ஹலாலில் தான் விற்கணும், அப்படி பிஸ்னஸை மோனோபலைஸ் பண்ணுறது. இப்போ அதையும் மீறி ஏதாவது, ஏன்னா இப்போ நான்வெஜ் பிஸ்னஸ்லேயே நம்ம அளவு குறைஞ்சி விட்டாங்க, ஆமாம், இருக்கிறவனையும் இப்படி வந்து மிரட்டுறது, என்னதான் பண்ணுவேன்? அப்போ இந்துக்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு பயங்கரவாதம் பயன்படுகிறது. அந்த பயங்கரவாதத்திற்கு கவராக ஒரு அரசியல் அடையாளம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. இதை இப்போ அந்த அரசு அதிகாரிகள், இந்த காவல்துறை அதிகாரிகள், அப்போ திமுகங்கக்கூடியது வந்து எந்த அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவனை காப்பாற்றுவதற்கான இம்யூனிட்டி அப்படின்னு காவல்துறையும் செயல்படுகிறது. அப்போ தனியாக ஒரு மனுஷனுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு? இந்த கேள்விக்குள்ள பதில் தான் இதுவரை யாருக்கும் சொல்லலை. நரேந்திர மோடி அவர்கள் இப்போ மதுரையில் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். இதையாவது புரிந்து கொண்டு இனிமேல் வருங்காலங்களில் நம்ம தொழில் பண்ணணும், இல்லை பொண்ணை எங்கேயாவது கட்டி கொடுக்கணும், இல்லை பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளையோ ஒழுங்காக போயிட்டு வரணும், இல்லை நம்ம வீட்டிலையே நம்மளே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் துணையுடன் செயல்படக்கூடிய ஒரு அரசு இருந்தால் இது எதுவுமே நாளைக்கு வந்து விளங்காமல் போகும். இதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். தென்காசி விஸ்வநாதர் கோவிலில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி அந்த கோவிலில் பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஸ்ரீ டிவிலேயே இந்த கோவிலை குறித்து பல செய்திகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக ஒரு பிரச்சனை நேற்றுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தென்காசி விஸ்வநாதர் கோவிலினுடைய அம்பாள் தேர் பழுதடைந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த வருடத்திற்கு முன்னவே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தேர் வந்து பழுதடைந்திருக்கிறது, அதனால் இந்த தேரை வந்து நாங்கள் வந்து புதுப்பித்து தரப்போகிறோம் அப்படின்றதுனால ஒரு வருடம் வந்து இந்த தேர் திருவிழா, இந்த அம்பாள் தேரை நடத்த விடாமலும் செய்திருக்கிறார்கள். இதை வந்து ஒரு பெரிய ஒரு இந்த வருடம் அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடியே புதிய தேர் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் விடப்படும். இப்போ மாசி உற்சவத்தின் போது இந்த தேர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்திருக்கிறார்கள். அது குறித்து ஒரு பெரிய ஒரு நோட்டீஸும் கூட அறநிலைத்துறை சார்பாக எழுதி அங்கே ஒட்டப்பட்டும் இருக்கிறது. அதுக்கு வந்து இந்த தேர் பழுதடைந்திருக்குது என்பதற்கு அந்த தேர் செய்யக்கூடிய ஆசாரியினுடைய இதோடு அங்கே எழுதியெல்லாம் வச்சிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றுக்கு மீண்டும் பழைய தேரே வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் போயிட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, நீங்கள் புது தேர் வரும்னு சொன்னீங்களே, மீண்டும் ஏன் இந்த பழைய தேரே இங்கே விட்டுருக்கீங்க? இதுதான் சரியா இல்லை, ஆடி ஆடி வருகிறது, இதனால் பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் கூறப்பட்டது அப்படின்னு அவர் போய் கேள்வி கேட்டிருக்கார். இப்படி அவர் கேள்வி கேட்டதற்காக உடனடியாக என்ன பண்ணுறாங்க, காவல்துறையினர் அவரை கொண்டு போய்
ரிமாண்ட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை எப்படி இவர் காவல்துறை இதுக்குள்ளார வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சரவண கார்த்திக் அவர்கள் அங்கே போய் போலீஸ்காரர்கிட்ட கேட்கும்போது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, இது உங்கள் வேலை கிடையாது அப்படின்றாரு. அவர் கேள்வி கேட்குறாரு. ஏங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கூட உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதா? இது இந்த கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பக்தர்களுடைய நிதியில் தானே செய்யப்படுகிறது. நீங்கள் தானே ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் ஒட்டின அந்த சீட்டு இங்கே இருக்குல்ல, இதை வச்சு தானே அவர் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டதுனால இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு காவல்துறை அதிகாரிகள் பதில் சொல்லாமல், இது உங்கள் வேலை இல்லை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்றதை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால தான் நாங்கள் அவரை கொண்டு போனோம். இதில் என்னங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா, எந்த இடத்துல கேள்வி கேட்கணும், எந்த இடத்துல என்ன பேசணும் என்பதை தெரிந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் காவல் அதிகாரிகள் சொல்கிறார்கள். கடைசியாக இந்துக்கள் ஒரு போராட்டம் நடத்தி அவரை காவல்துறையிடமிருந்து விடுவித்து கூட்டி சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தென்காசியில் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு தென்காசியில் ஒரு திட்டமிட்ட ஹிந்து இன அழிப்புங்கிறது நடந்து வருகிறது. அதை நான் தொடர்ந்து பல செய்திகளில் சொல்லிட்டு வரேன். அந்த கோவிலுக்கு ஒரு ஈவோவை போட்டிருக்காங்க ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, திருவாசகத்தை கோவிலில் பாடப்படாதுன்னு தடுக்குது. ஆனால் குத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு பெரும் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த கோவில் ஈவோ. அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த கோவிலுக்குள்ள கோபுரம் மேலேருந்து கீழே விழுந்து நல்ல காலம் அன்றைக்கி கீழே ஆட்கள் இல்லாததுனால அன்றைக்கி உயிர் சேதாரம் இல்லாமல் போச்சு. இது முதல் முறையில் இந்த கோயிலில். ஏற்கனவே இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடாக இருந்தது. வேலைகள் முடியாமையே கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து இது பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சென்றது. அப்போ முதல்ல நிஷா பானுங்கக்கூடிய நீதிபதி அவர்கள் அதுக்கு தடை விதித்தார்கள். தடை விதித்ததுக்கப்புறம் சில முக்கியஸ்தர்கள்லாம் நேராக அந்த அம்மாவுக்கு அழுத்தம் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கும்பாபிஷேகத்தினால யாகசாலை பூஜைகள் தொடங்கி விட்ட நேங்கக்கூடியதை ஒரு கிரவுண்ட்ஸாக போட்டெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. உடனே நான் இதை லிஃப்ட் பண்ணிடுறேன், அந்த ஸ்டேயை, கும்பாபிஷேகம் நடக்கட்டும். இதே லாயர், இதே நீதிபதி நிஷா பானு அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நல்ல கவனிக்கணும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தடுத்ததுக்கப்புறம் எப்படி இப்போ யாகசாலை பூஜை ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ யாகசாலை பூஜை ஆரம்பிக்கும் போது ஸ்டே ஆல்ரெடி இருக்குது. அப்போ முதல்ல அந்த இடத்துல ஒரு கண்டெம்ட் நடந்தது, யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேகம் நடந்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த கேஸு வரும்போது எந்த வேலையும் பூர்த்தி செய்யப்படவில்லைன்னு சொன்ன உடனே இந்த கும்பாபிஷேகமே செல்லாது, நீங்கள்லாம் பெரும் தவறை செய்து விட்டீர்கள் அப்படின்னு இதே நிஷா பானு எப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த அம்மா அதுக்கப்புறம் இவ்வளவு வியாக்கியானங்கள்லாம் பேசிட்டு, இந்த திட்டமிட்ட அயோக்கியத்தனம் அன்னைக்கு செய்யும்போது அன்றைக்கி உயிர் சேதம் இல்லை. சரி, இப்போ இன்றைக்கி தேர். அப்போது சுவாமி காப்பாற்றுறார். இவனுக்கு திட்டமிட்டு இந்த கட்டடத்தை அறக்கட்டடத்தில் திறக்கிறது, அப்படியே 4 பேர் விழுந்து சாகணும். இந்த பக்கம் தேர் கவுந்து. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், ராத்திரி 6 மணிக்கு மேலே திருப்பரங்குன்றத்தில் படியேறி போனால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு விடும், அதனால் தடை போட்டேன்னு சொன்னீங்களே. கோர்ட்டிலேயே ஐஐடி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைன்னு சொல்லி இப்போ ஆள்கள் அப்புறம் விழவும் செய்திருக்கே. அப்போ இந்த தடை, அப்போ இந்த பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதில் ஒரு கூத்து என்னென்னா, இந்த தேரோட்டத்தில் போன வருஷம் தேர் ஓடல. ஏன்னா அந்த தேர் செப்பனிடப்பட்டு வருகிறது, அதனால் ஓடலையாம். அப்போ இந்த வருஷம் எப்படி? அதுக்கு போன வருஷம் ஓடாததுக்கு காரணம் அந்த தேர் பழுதடைந்தது. பழுதடைந்த தேர் இந்த புது தேரில் தான் நீங்கள் ஓட்ட போகிறே, அதனால் போன வருஷம் ஓட்டலை. இப்போ ஏன் பழைய தேர் ஓட்டினீங்க? இப்போ எனக்கு டவுட் என்னென்னா, புது தேர் பண்ணுறேன்னு போட்டு இந்த பழைய தேரையே ரிப்பேர் பண்ணி அதுக்கு கணக்கு கொடுக்குற ப்ராட் ஏதாவது திட்டமிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. நடக்கும்போதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தேவாரம் பாட 250 ரூபா வாங்கி ரெக்கார்டு டான்ஸ் ஆடின கோவில் தானே, அதானே அந்த ஈவோ வேலையே அங்கே. அடுத்தது நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னா, சரி இப்போ இந்த தேர் விழுந்திருந்தது, சேதாரம் நடந்தது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த தீக்காக்காரன் துளுக்கம் அவ்வளோ வேறையும் சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ஊர்வலம் நடத்துறதுனால தான் இதுக்கே ஆபத்து. ஏன்னா பல இடத்துல கோவில் கூட்ட நெரிசல் நடக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் போஸ்ட் போடுவான். ஆமாம், பார்த்துருக்கீங்கள? பார்த்துருக்கேன். அப்புறம் செலவும் போடுவான், சாமின்னு இழுத்து அந்த சாமி உன்னை காப்பாற்றியதான 10 பேர் போடுவான். அப்போ இந்த பிரச்சாரத்துக்கு நீங்கள் தானே வழிகோல் ஒதுக்குறீங்க. நிச்சயமாக. இப்போ ஏற்கனவே இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த கீழே விழுந்ததையும் இதையும் நீங்கள் இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்ட சதி இருப்பதாக நான் சந்தேகப்படுறேன்.
ஏன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த ரெக்கார்டு இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு. ஒரு தீ விபத்து நடந்தது எப்படின்னா தஞ்சாவூர் கோவிலில் கும்பாபிஷேக நேரத்தில். அப்போ கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ இந்த தீ விபத்தெல்லாம் வந்த உடனே அதுக்காக ஒரு விசாரணை கமிஷன்லாம் நியமித்து, அப்போ இந்த விசாரணையில் என்ன வந்தது அப்படின்னு யாரோ கேட்ட உடனே அதுக்கு கருணாநிதி சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த விசாரணை முடிவு இதை பற்றி ஒரு விசாரணை கமிஷன் அடித்து நம்ம விசாரணை நடத்தினோம்னா யாக யஜ்யங்களே வளர்க்கக்கூடாது என்று முடிவு வந்துவிடும், அதனால நான் விசாரணை நடத்துறேன். இது அன்னைக்கு கருணாநிதி சொன்னது. இப்போ மேலிருந்து இப்போதுக்கு கலசம் யார் மேலேயாவது விழுந்திருந்து தேர் கவுந்து ஏதாவது சம்பவம் நடந்திருந்தால் அப்பன் சொன்ன மாதிரியே பையனை அறிக்கை விடலாம்ல. தேரே தேவையில்லை, கும்பாபிஷேகம் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இதெல்லாம் இவனுக்கு செய்தது தானே. இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். அதாவது ஏதோ நபர்கள்லாம் இந்த கூட்ட நெரிசல் இதெல்லாம் வரும்போது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த கிரிக்கெட் விளையாட போகிறதும் இந்த கோவிலுக்கு போகிறதும் தான் இந்த நெரிசல் சாவுக்கு காவல். அதனால மனோ தங்கராஜ் அதனால தான் இந்த கோவிலே வேண்டாம்னு சொல்கிறோம். நான் சொன்னது இந்த மனோ தங்கராஜ் தானே? ஆமாம், மனோ தங்கராஜ் தானே? ஆமாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்வதற்கு இந்த மாதிரியாக சிச்சுவேஷனை அமைக்கக்கூடியதே அறநிலையத்துறை தானே? ஆமாம். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திட்டமிட்ட இந்து படுகொலைகளுக்குள்ள சதி தானே? இது தெரியும் சார், இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சு நீங்கள் அதை செய்யறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு வண்டி எங்கேயும் போய் இடிக்குது, இடித்தோடனே பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணுவார். செக் பண்ணி வண்டியில் பிரேக் இல்லை, அதனால தான் இது இப்படி போய் நடந்தது. உடனே ஒரு விசாரணை நடக்கும், அந்த பிரேக்கு ஏன் போச்சு அப்படின்னு. அதுக்கு யாரோ ஒருத்தன் வெட்டினானா, இல்லைன்னா அதே கட்டு போச்சா, இல்லை இவன் சரியாக பண்ணலையா, நீங்கள் ஒன்றும் நடவடிக்கை எடுப்பீங்க. ஒரு வண்டி எஃப்சிக்கு போகுது. இப்போ எஃப்சிக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க, வண்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக் கரெக்டாக இருக்கா, கிளச்சு கரெக்டாக இருக்கா, இன்ஜின் கரெக்டாக இருக்கா, புகை அதிகம் தள்ளுறதா, எல்லாத்தையும் பார்த்தானே எஃப்சி கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ அதே மாதிரி தானே நீங்கள் இந்த தேருக்கு வந்து எஃப்சி கொடுக்கல போன வருஷம். அப்போ எஃப்சி கொடுக்காத வண்டியை ஓட்டக்கூடியது எப்படி சட்டப்படி தப்போ, ஆர்டிஓ சட்டப்படி, அதே மாதிரி இதுவும் தப்பு தானே? நிச்சயமாக. அப்போ அப்படி ஒரு ஆள் ஒரு அனுமதி கொடுத்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் அது கொலை குற்றத்துக்கு சமம்னு தானே நீங்கள்லாம் பேசுவீங்க. அப்போ இன்னைக்கு இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருந்த என்னங்க, இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி ஒரு கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதுன்னு தானே இதுக்கு அர்த்தம். சரி, இவ்வளவு அடுக்கடுக்கான தவறுகள் அந்த கோவிலில் நடக்குது. இன்னும் அந்த அம்மா ஈவோவை ஏன் இவங்க வச்சுருக்காங்க அதே கோவிலிருந்து மாற்றாம? அப்படின்னு சொன்னால் அந்த ஈவோ நியமனமே இந்த மாதிரியான சதிக்காகவே செய்யப்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அப்புறம் போலீஸ்காரர் சொல்கிறாங்களாம், இது உங்கள் வேலை இல்லை. இப்போ எதுடா எங்கள் வேலை? என் வேலை எதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க யார்? இந்த நாட்டில் நாங்கள் கேட்கறதுக்கு கேள்விக்கு இதனால தானே இந்த ஜனநாயக நாடுங்கிறோம். இது என்ன சர்வாதிகார நாடா? நான் எங்கே கேட்கணும், நான் எதை கேட்கணும், நான் எதை எது பண்ணக்கூடாதுன்னு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் ரோட்டில் வண்டியை சைடில் ஒதுக்கி விட்டுருக்கேன். அப்போ நீங்கள் அந்த வண்டியை டோ பண்ணிட்டு போகிறீங்க, ஏன்னா நோ பார்க்கிங்கில் இருக்குன்னு. ஏன் டோ பண்ணுறீங்க? ஏன்னா டிராஃபிக்கு அது இடைஞ்சலான இடம், அதனால் நீ அங்கே வச்சுருக்க போட்டு போகிறோன்னு. இப்போ இது கீழே விழுந்தாச்சுன்னா இதோட பாதுகாப்புக்கு யார் உறுதி செலுத்தணும்? அவங்க நீங்கள் தானே. அப்போ அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது எவன்டா கேட்குறது? அப்போது இந்த போலீஸுக்குள்ள எண்ணமே ஒரு சர்வாதிகார எண்ணம். இது ஒரு அடிமைகளின், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு இந்திய சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸர்லாம் பேசாமல் திமுக காரன் வீட்டு குர்காவா போங்கிறேன். இந்த நாட்டோட சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த நாடு சம்பளம் கொடுக்குது. உங்கள் வண்டியில் சிவப்பு லைட்டு போட விடுறாங்க, எதுக்கு போட விடுறாங்க? இந்த நாட்டில் உள்ள ஏன் உங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க? ஏன்னா நீங்கள் வந்து சம்பளத்துக்கு அப்பாற்பட்டு
ஒரு தியாக உள்ளத்தோடு சேவை செய்வதனால தான் உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வரத்துக்கு மட்டும் இல்லை. ஏன் ஃபாஸ்ட்டு, ஏன் உங்களுக்கு அந்த இது கொடுக்கப்படுகிறது? 2 பேர் பஞ்சாயத்து, பல கோடி ரூபா சொத்து, சமாதானம் பண்ணி விடுறேன், ஆனால் அதிலேருந்து 5 பைசா நான் எடுக்கலை, எனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, நான் இதை செய்து விடுறேன். அப்போது இந்த மாதிரியான ஆசாபாசங்களுக்கு கூட நான் ஆளாகக்கூடாது. என் கடமை எதுவோ அதை மட்டுமே நான் செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தானே அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு. அதனால தானே உங்களுக்கு மரியாதை என்பது இந்த நாட்டில் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மரியாதையை உங்களுக்கு கொடுப்பது எது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் தான் அந்த மரியாதையை உங்களுக்கு கொடுக்குது. அப்போ அந்த சட்டத்துக்காக, அந்த சட்டம் ஏன் வந்தது? ஜனநாயகத்தினால வந்தது. அந்த ஜனநாயகத்தை அடிப்படை உரிமையை நாங்கள் மதிக்க மாட்டோம், எனக்கு மேலே எனக்கு வேறு இருக்கக்கூடிய கட்சிக்காரன் தான் எனக்கு ஆள் அப்படின்னு சொன்னால், கூர்க்கா உத்தியோகம் பாருங்கள், ஏன் இங்கே வரைய? நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா ஜனநாயகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. இன்றைக்கி இந்த கட்சி இருக்கும், நாளைக்கு இந்த கட்சி போகும். இன்றைக்கி இந்த கட்சியில் முதல்வராக இருக்கக்கூடியவரே நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ அதென்ன ட்ரெண்டு. அதிமுக முதல்வர், திமுகவில் ஐக்கியம். கொஞ்ச காலம் கழிஞ்சு திமுக காணாமல் போயாச்சுன்னா இதில் இருந்த முதல்வர் எங்கே ஐக்கியமாவார்னு நமக்கு தெரியாது. நிலையற்றது. அரசியல் என்பது நிலையற்றது. அதே நேரத்தில் அரசு என்பது நிலையானது. இந்த அடிப்படையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது எல்லாம் மீறி அங்கு உள்ள இந்துக்கள் இதற்காக குரல் கொடுத்தார்கள். இந்த அடக்குமுறையை மீறி ஒரு அடிப்படை உரிமைக்காக குரல் கொடுத்த அந்த இந்துக்களுக்கு ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் கடமைப்பட்டிருக்கிறது. இவங்க செய்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் செஞ்சோம்னா கூர்க்காக்கள் எல்லாம் போலீஸ்காரர்கள் ஆவார்கள். அவங்க போலீஸ்காரங்க தான். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த சூழல் அவர்களை கூர்க்காக்களாக மாற்றி விட்டது. அவங்கெல்லாம் மறுபடியும் போலீஸ்காரங்கள் ஆகணும்னா இந்துக்கள் வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் முடியும். இதை புரிந்து கொள்வதற்கும் இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நேற்று முன்தினம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமேனி மற்றும் அவருடைய உறவினர்கள் முழுவதுமாக அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர சில முக்கிய தலைவர்களும், அந்த நாட்டினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்த ஒரு சில பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை என்று தெரிவிக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் திரும்ப UAE மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இப்போ துபாய் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. எங்கெல்லாம் அமெரிக்கா பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் திரும்ப ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறதை பார்க்குறோம். இந்த கமேனியை கொள்வதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகவும் முனைந்து செயல்பட்டிருக்கார்கள். CIA மூலமாக உளவெல்லாம் பார்த்து அதை இஸ்ரேலுக்கு தகவல் குறித்து இப்போ இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற திட்டம் தீட்டி கடைசியாக கரெக்டாக பிப்ரவரி 5ஆம் தேதி இவர்களுடைய ரகசிய கூட்டம் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டு அதில் சரியாக கொண்டு போய் இவர்கள் தாக்குதல் நடத்தி இது நடந்திருக்கிறது. இது குறித்து கூட இப்போ இஸ்ரேல் பிரதமர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் கமேனியை சர்வாதிகாரத்தை ஆட்சியை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டோம், அவரை கொன்று விட்டோம், முக்கிய தலைவர்களையும் கொண்டு விட்டிருக்கோம், நான் இந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருந்தேன். இன்றைக்கி அமெரிக்கா அதற்கு எங்களுக்கு உதவி புரிகிறது, அமெரிக்காவுடன் இணைந்து இதை நடத்தியிருக்கோம், இதை செய்வோம், இன்னும் சில நாட்களுக்கு இது தொடரும் அப்படின்னு எல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார். மொசாது தான் இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கக்கூடிய மாதிரி செய்திகள் வருது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா கமேனியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பண்ணி எல்லாரும் எந்த இடத்துல எப்போ வருவாங்கங்கக்கூடியதை பார்த்துருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களும் ஈரான் பக்கத்துலேயும் எந்த இடம் இஸ்ரேல் இதுவரை தாக்குதல் நடத்தவில்லையோ, எந்த இடத்துல இதுவரை இஸ்ரேலுக்குள்ள ஒரு கவனம் அதிகம் இல்லையோ அந்த இடத்த பார்த்து ஒரு இடத்துல தான் அவங்களும் சந்திக்கக்கூடியதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இந்த இடத்த இஸ்ரேல் எக்காரணம் கொண்டு நெருங்காது, ஏன்னா இஸ்ரேல் ஜென்ரலாக பகல் நேரத்தில் தாக்குதல் நடத்துறதில்ல, அந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்களும் அந்த இடம், அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் பங்கர் எல்லாம் செட் பண்ணி தான் ஈரானும் வச்சுருந்தேன். அதே நேரத்தில் இது என்னென்னா, மொசாதில் இருக்கக்கூடிய மொசாதிலிருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி தெளிவாக இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணி
அதை தாக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸை வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி இப்படி தப்பி கிப்பி ஒரு ஆள் கூட ஓடிடப்படாது. அந்த அளவுக்கான ஒரு கடுமையான ஒரு தாக்குதலில் இன்றைக்கி வந்து கமேனியோட அந்த இருப்பிடத்தை முழுமையாக அழித்து அவரையும் கொன்று நம்ம என்ன அப்படிங்கக்கூடியதை பார்த்தோம். இதே என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாக்குதலில் வந்து எனக்கு அதில் வந்து இப்படி தாக்கியது தவறு தான் அப்படின்னு நான் சொல்கிறவங்க கிடையாது. ஏன்னா இதே கமேனி ஒரு போஸ்ட் போட்டார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, 2020 வாக்கு 18, 19, 20 அந்த டயத்தில், எனக்கு எப்போன்னு கரெக்டாக வருஷம் ஞாபகம் இல்லை. இந்தியாவில் முஸ்லீம்கள் இன அழிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால இந்த ஹிந்துத்துவ இதெல்லாத்தையும் இந்திய அரசு அடக்க வேண்டும், அப்படின்னா தான் அது இஸ்லாத்துக்கு நெருக்கமாக இந்தியா வர முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக கமெண்ட் போட்ட ஆளு தான் இந்த கமேனி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தாருல் இஸ்லாமை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர் அல்லாதவர்களை பழிவாங்கக்கூடிய பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டு வருகிறார். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ISIS எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுன்னி பிரிவை சேர்ந்தவன், அவன் பெரிய அளவில் குண்டெல்லாம் வச்சு அவன் முதல்ல, அதாவது டர்க்கி வந்து நம்ம அடுத்த கேலிஃபேட் கொண்டு வரணும், அவன் கையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் வரணும்னு அவன் பார்க்கலாம். இவர் ஷியா, இவங்க கையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் வரணும்னு இவங்க முயற்சி. அதனால இவளுக்குள்ளேயே அங்கே 2-3 பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால யார் அதிகமான பயங்கரவாத குழுக்களை கையில் வைத்து கொண்டு ஆட்டி படைக்கிறார்களோ அவங்க தான் ரியல் ஹீரோவாக வர முடியும் அப்படின்னு 2 பேர்ட்டையும் கணக்கு இருந்தது. இந்த கணக்கில் என்னென்னா ISIS முழுக்க வந்து லிக்விடேட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன மாடியூல்ஸ் இருக்கும், பட் அவங்க கண்ட்ரோலில் இருந்த டெரிட்டரி எல்லாம் போயிடுச்சு. பட் ஈரான் வந்து தன் கண்ட்ரோலில் ஒரு வாஸ்ட் டெரிட்டரியை வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹமாஸ் வந்து சுன்னி குரூப், ஆனால் இவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்? 2 பேருக்கும் ஒருத்தனுக்கு தானே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க வந்து இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி யார் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கக்கூடியது இவங்களுக்குள்ள இது. ஸோ இந்த இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி தான். அதனால் இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும். இதில் வந்து எனக்கு அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இதை ஒழிப்பதற்கான காரணமாக ஒன்று சொல்லப்பட்டதில்லை. அது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு காரணம். என்ன அப்படின்னா, அவங்க நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மத அடிப்படைவாதத்தை பரப்பக்கூடியவங்க கையில் நியூக்ளியர் இது போயிடக்கூடாது, அதற்காகத்தான் நாங்கள் செய்தோம். ஏன்னா இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, ரைட், இந்த அளவு நீங்கள் வந்து யோசிக்கிறவங்க நான் ஒத்துக்கிறேன். அப்போ இதையும் கூட மோசமான பாகிஸ்தான் கையில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அதை பாதுகாக்கிறதே இந்த அமெரிக்கா தானே. ஆமாம். ஏன்னா அப்போ அவன் நியாயம் இப்போ அங்கே ஏன் போகலை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அடுத்தது நான் கேள்விப்பட்டதில் என்னென்னா, ஒமானில் இந்த 2 நாட்டுக்கு இடையில் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததாம். இதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லா நியூக்ளியர் விஷயத்தையும் விட்டு கொடுக்குறோங்கிற மாதிரி ஈரான் ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது நடந்தது அப்படிங்கிற செய்தியும் வருது. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒருத்தன் பேச்சுவார்த்தையில் இறங்கி வரும்போது நீ ஏன் உடனே அவனை போய் தாக்கணும்? நீ தாக்கினதை நான் தப்புன்னு சொல்லலை, பொய்க்காரணங்களை சொல்லி ஊரை ஏமாத்தாதீங்க, அவ்வளோதான். தாக்கினதெல்லாம் ரைட்டு தான். ஒரு இந்த மாதிரியான அடிப்படைவாத இது எல்லாம் அன்டிசைரபிள் இருக்கக்கூடாது தான். இப்போ வந்து அந்த நாட்டில் வந்து அவன் யூதன் ஏதோ அவன் மத நிகழ்ச்சியை கொண்டாடினான், இவன் போய் அவன் அவ்வளோ வெறி அவன் நிகழ்ச்சியில் போய் கொன்னவனுக்கு இவன் ஆதரவு தெரிவித்து இங்கேருந்து ஆயுதத்தையும் ஆளையும் அனுப்பிச்சான். அப்போ அவன் அதுக்கு அவனை திருப்பி கொன்னான், அவ்வளோதான். அதை சொல்லிட்டு போங்க, நாங்களே ஏற்றிட்டு போயிடுறோம். இந்த நியூக்ளியர்லாம் சொல்லி எதுக்கு உலகத்தை ஏமாற்றணும்? இது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சவுதி அரேபியா இந்த மாதிரியான நாடு, UAE இந்த மாதிரி பல நாடுகள், இந்த நாட்டிலெல்லாம் அமெரிக்காக்காரன் பேஸ் வச்சுருக்கான். இந்த பேஸெல்லாம் இவர்கள் போய் தாக்கினார்கள். அதில் வந்து இப்போ சரி, புர்ஜ் கலீஃபாவில் என்ன அமெரிக்கன் பேஸாக இருந்தது இல்லை. அப்போ இப்போ அது ஷியா வர்சஸ் சுன்னி சண்டை தானே, நிச்சயமாக இந்த சண்டை தானே. அதுக்கப்புறம் எதை கவனிக்கணும்னா, சவுதி அரேபியா மீது ஒரு தாக்குதல் நடந்தால் உடவிலே நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் தாக்குதலுக்கு வருவோம்னு பாகிஸ்தான்காரன் சவுதிக்காரனும் சேர்ந்து சொன்னாங்க. ஆமாம். இப்போ ஈரான் அடிச்சிட்டான்ல, இப்போ நீ போனியா? இல்லையே. ஏதாவது ஒரு பயம் போனீங்களா? ஒரு பயனும் போகல இல்லை. அப்போ எதுக்கு இந்த வீண் வெட் கேட்டாச்சுன்னா, நான் ஆப்கானிஸ்தானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்,
அப்புறம் சொல்கிறான் பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்காகவே உருவாக்கப்பட்ட நாடு, முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கான நாடு. அப்போ ஆப்கானிஸ்தானில் உள்ளவன் துலுக்கம் தானே, அப்போ நீ ஏன்டா அவனை போய் கொள்கிற? இது மதத்தின் அடிப்படையில் ஒன்று, அப்போ எல்லாம் அந்த மதத்தில் உள்ள எல்லாமே நீ பாதுகாக்கணும்ல, காத்திருக்கணும் கண்டிப்பாக. அப்போ அதுவும் நடக்கல இல்லை, நடக்கல. அடுத்தது பாருங்க, இப்போ ஊரம் போட்டும் போராட்டம் நடத்துகிறான். நம்ம ஊரில் அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு எதிராக அங்கேருந்து சின்ன குழந்தையாக இருந்து வளர்ந்தது விட்டது அம்புட்டு அங்கேருந்து வேகமாக வருது. வேகமாக வந்து ஒரு பெரிய ஊரில் இங்கே கோஷம் இதெல்லாம் போட்டு அமெரிக்கன் கவுன்சிலேட்டுக்கு ஏன்டா, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், இன்றைக்கி அமெரிக்கா பேஸ் இருக்கிற சவுதி ஒன்றிய இதை நீ ஏன் முற்றுகையிடலை, எம்பசியை? ஆமாம். யுஏஇ எம்பசியை நீ ஏன் முற்றுகையிடலை? பஹ்ரைன் எம்பசியை நீ ஏன் முற்றுகையிடலை? ஏன்டா அவன் அவ்வளோ பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல. ஆமாம். இப்போ அவனை கொன்னதுக்கு நான் பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சவுதி அரேபியா அறிவிச்சிருக்குல்ல. ஆமாம். ஏன்டா அப்போ அவனுக்கு அப்போ நீ என்ன பண்ணிக்கணும், சவுதி அரேபியா கொடியை நீ ஏன் எரிக்கல? சரி, இது இங்கே நடக்குது. இந்த வடக்கேவனும் ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான், ஒரு அதில் முட்டு கொண்டு ஒரு குழந்தை. இப்போ அவன் அதெல்லாம் சின்ன குழந்தைய நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வயசு வராத ஒரு குழந்தை, அதை பேட்டி எடுக்கிறான். இந்த பேட்டி எடுக்கும்போது மோடி இங்கேருந்து இஸ்ரேல் போனாராம். இந்த குழந்தை சொல்லுது, இந்த குழந்தைக்கு ஹார்ட்லி 8-10 வயசு இருக்குமா இருக்கும். அந்த குழந்தை சொல்லும், மோடி இங்கேருந்து இஸ்ரேலுக்கு போனார், அவர் சொல்லித்தான் அங்கேருந்து இஸ்ரேல்காரன் இதை அடித்தான். ஆனால் கமேனி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஆனால் அவர் செத்ததுக்காக நான் வந்து வருத்தப்படுவேன். அவன் கேட்குற, மோடிக்கு இந்த மாதிரி ஆயாச்சுன்னா அதுக்கு நான் ஏன் அழணும், நான் ஏன் வருத்தப்படணும், இவன் ஒழிய வேண்டியவன். ஒரு 8-10 வயசு குழந்தை. ஏன்டா நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறே இல்லை, நீங்கள் போகிற மெக்கா இருக்கக்கூடிய சவுதி அரேபியாக்காரன் தாண்டா இப்போ இவனுக்கு எதிராக அடிக்கிறதுக்கு வந்து செய்து கொடுத்துருக்கான். அப்போ அங்கே உள்ள மெக்காவில் இருக்கிறவன் ஒழியணும்னு இந்த குழந்தை பேட்டியில் ஏன் சொல்லு? அப்போ இந்த குழந்தைகளை எப்படி மூளைச்சலவை செய்கிறார்கள். இதில் உள்ள வேடிக்கை என்னன்னா, ஈரான்லேயே பல பேர் இந்த கமேனி இறந்து போனது. அது உள்நாட்டு அரசியலை விடுங்க, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த துலுக்க நாடுகள் எல்லாம் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல. நீங்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவுக்கும் எதிராக நீங்கள் வந்து களம் இறங்குறீங்க. இப்போ ஏன்டா இஸ்ரேலுக்கும் இவனுக்கு ஏன்டா சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் யுஏஇக்கும் எதிராக களம் இறங்கலை? அவன் அம்பிட்டு பேர் இருந்தாண்டா அவன் அடிக்கிறதுக்கு இடம் கொடுத்தவன். ஆமாம். ஏன் அப்போ சுன்னி ஷியா அடிக்கிறான், ஷியா சுன்னி அடிக்கிறான். இதுக்கு சுன்னி என்ன பண்ணியிருக்கான், ஒரு யூத உதவியும் கிறிஸ்தவ உதவியும் சேர்த்துருக்கான். அப்போ யூதனும் கிறிஸ்தவனும் அயோக்கியம், அப்போ சுன்னி மட்டும் யோக்கியமும்? இதான் என் கேள்வி. அவனும் சேர்ந்தாண்டா இவனுக்கு ஒன்றா? ஆமாம். அவனு தானே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் எங்கடா இஸ்லாத்துக்கு உலகம் முழுக்க வந்து த்ரெட்டுங்கிறது வருது? அவனை கொன்னதே உங்கள் அழுகுதாண்டே. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில் வேறு ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ஈரான் வந்து சரண்டர் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஈரான் சரண்டர் ஆயாச்சுன்னா இப்போ ஈரானை அடிக்க முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவை கொண்டு இவங்க மேலே தாக்குதல் நடத்துவதற்கு வற்புறுத்திய நாடே சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் செய்தியில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கிறிஸ்தவ போய் சும்மா இருந்தான், அவனை கூட்டிக்கிட்டு வந்து இவனை அடின்னு சொன்னவன் சவுதி அரேபியாக்காரன். அப்போ நீங்கள் இப்போ எதுக்கு எதிராக நீங்கள் இப்போ போராடணும்? அமெரிக்காக்காரன் இப்போ வந்து யார் அப்படின்னு சொன்னால் கூலிப்படை. ஆமாம். அந்த கூலிப்படையை எம்ப்ளாய் பண்ணவன் யார்? சுன்னி துலுக்கம் தானே. ஆமாம். இப்போ சவுதி அரேபியாவுக்கு எதிராக தான் இவங்க போராடணும். நீ நியாயத்துக்கு போராடணும்ல. ஆமாம். ஏன்டா இதை எடுத்து ஒரு வயலும் வாயை திறக்க மாட்டேங்கிறிய? ஏன் ஒரு வயலும் வாயை திறக்கிறது இல்லை? சரி, இவ்வளவு தாக்குதல் நடந்துச்சு இல்லை ஈரானுக்கு மேலே. ஆமாம். இந்த ஓஐசின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், ஓஐசி. இவங்கள என்ன பண்ணாங்க? என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்குள்ள சண்டை, அந்த சண்டைக்கு நரேந்திர மோடி என்னடா பாவம் பண்ணாரு? இங்கே உள்ள இந்த 2 எம்பசி மட்டும் ஏன் வந்து டார்கெட் செய்யப்படுகிறது? அதையும் நீங்கள் சேர்ந்துல டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. அப்போ இந்த போக்கு என்பது நீங்கள் வந்து உலகம் முழுக்க துலுக்க பயங்கரவாதத்தை, அடிப்படைவாதத்தை வளர்ப்பதற்கு இப்போ இந்த போரை பயன்படுத்த போகிறாங்க. கரெக்ட். இல்லை, வேடிக்கை என்னன்னா, இவனுங்களே ஒருத்தன் இன்னொருத்தன் அடிச்சுப்புட்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் பார்த்தாயா கஷ்டப்படுகிறதேன்னு. இது என்ன அயோக்கியத்தனம்? இப்போ உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், சோப்பு கூட ஏற்றிருக்காங்க
ஆமா, அது பழி எதுக்குடான்னா அது பழி வாங்குறதுக்கும் அவங்கள எதிராளிகளை ஒழிப்பதற்குமான அடையாளம்னு இப்போ அவன் ஈரான்காரன் சொல்லியிருக்கான். இன்னும் இப்போ அமெரிக்காக்காரன் சொல்கிறான் ஈரான் கொஞ்சம் பெரிய நாடு, அதனால இன்னும் நிறைய நாள் இந்த சண்டை நடக்கும்னு. ஒரு வேடிக்கை என்னன்னா, அவன் இஸ்ரேல்காரன் கிட்டத்தட்ட அவன் வந்து மிசைல் இன்டர்செப்டர் இதெல்லாம் வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். இவனு இங்கேருந்து அமெரிக்காவை போய் அடிக்க முடியாது, ஏன்னா அது பல ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. இவன் யாரெல்லாம் அடிக்கிறான்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற துபாய், இந்த பக்கத்தில் இருக்கிற அபுதாபி, திருப்பி இவன் யார் அடிக்கிறான்? இவனுக்குள்ள இன்னொரு துள்கனை இவன் கொண்டு விட்டுறான். ஆமா. எதன ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த மொத்தத்தில் இப்போ இவனுக்கு வந்து இந்த சைனாட்டிருந்து வாங்கின ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வச்சுருக்கானுங்க. யார்? இந்த யுஏஇக்காரன். இவன் என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சாலும் அங்கே டொம்முன்னு விழுந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போ தான் இந்த சைனா ஆயுதங்கள் எல்லாம் பற்றி நினைக்கும் போது, நம்ம 23ஆம் புலிகேசியில் அந்த வாளை எடுத்தோம்னா வாள் உடஞ்சி விழுமில்ல, எனக்கு அந்த காட்சி அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அப்போ சைனீஸ் சிஸ்டம் எந்த அளவு மோசமான, பாகிஸ்தானையும் அவனால் காப்பாற்ற முடியும் இல்லை. ஆனால் இவ்வளவு ட்ரோன், இவ்வளவு மிசைல், இவ்வளவு இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான்காரன் அடித்தான், ஒன்றாவதுங்க வந்து விழுந்துதா? இல்லை. அப்போ நம்ம நாடு எவ்வளவு பாதுகாப்பு மிக்க நாடு. இதைத்தான் பிரதமர் பேசும்போது சொன்னார் ஒரு மீட்டிங்கில். ஏண்டா எல்லா நாட்டையும் சுற்றி சுற்றி அவன் குண்டு வச்சு அடிக்கிறான். அவனுங்களெல்லாம் அமெரிக்காவின் பாதுகாப்புக்குட்பட்டவர்கள், சீனாவின் பாதுகாப்புக்குட்பட்டவர்கள். இங்கே நம்ம நாட்டில் ஒன்றாவது உள்ள வந்து விழுந்துத. அப்போது இந்தியா எவ்வளவு பாதுகாப்பான நாடுங்கக்கூடியது இந்த போரில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காகவே நரேந்திர மோடிக்கு 400 நமஸ்காரம் டெய்லி பண்ணணும். இவ்வளவு சிஸ்டம் இருந்தது, அது இருந்தது, என்னத்தை பண்ண முடிஞ்சது? வாழணும் பண்ண முடியல. அவன் என்னத்தெல்லாமோ பயன்படுத்தி பார்த்தா இங்கே ஒன்றும் உள்ள வந்து சேர்ந்து பேரலை. அப்போ இதில் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் மிலிட்ரி அனாலிசிஸ் கூட இந்த சம்பவத்தில் பண்ணலாம். அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம இதை பார்க்க போனோம் அப்படின்னா, அமெரிக்காவை இன்னைக்கு ஒரு அடியாளாக ஒரு சுன்னி யூதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், அவனும் யோக்கியம் இல்லை. ஏன்னா அவன் இந்த நியூக்ளியருக்கு சொன்ன நியாயத்தை தான் பார்த்தோமே, பாகிஸ்தான் வச்சுக்கலாமே, இவன் வச்சுக்கப்படாது, இதில் என்னடா இருக்கிறது? அதனால என்னோட பார்வை இதில் எப்படி அப்படின்னா, ஒரு ரோகு நேஷனான, ஏன்னா ஈரான் வந்து பல நாடுகளில் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதனால் ஈரானுக்கு மேலே அட்டாக் பண்ணுறது நியாயம் அப்படின்னா, நம்ம நாட்டில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டு விடுகிறது. அப்போ பாகிஸ்தான்ட்டு நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அப்போது இந்தியா ஆல்சோ ரிசர்வ்ஸ் த ரைட் டு அட்டாக் பாகிஸ்தான். எஸ், அவ்வளவுதானே? இப்போ இந்த நியாயம் ஈரானுக்கு பொருந்தும்னா இது இந்தியாவுக்கும் பொருந்தும். அதனால என்னைக்கு வேணாலும் அமெரிக்கா பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் போது அதுக்கு இதே அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்குமா? தெரிவிக்காது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அமீர் தான் இன்னைக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் ட்ரம்புக்கு சொன்னாருன்னு போயிட்டு இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நியூக்ளியர் வெப்பனுக்காக வேண்டிய நான் அல்ல, இது ஒரு ஷியா சுன்னி சண்டை. ரெண்டாவது, ஈரான் வந்து ஒரு டாமினன்ட் பவராக வரக்கூடியதை இவனுக்கு எவனும் விரும்பலை. ரெண்டாவது, ஈரானுக்கு ஒரு 2500-3000 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது துலுக்க ஹிஸ்ட்ரி இல்லை, அது பர்ஷியன் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ சென்டர் ஃபார் லேர்னிங். ஒரு காலத்தில் அங்கே உள்ள மக்கள் தே ஆர் மோர் இண்டஸ்ட்ரியஸ், தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட். ஸோ எப்படி வேறு நாடுகளெல்லாம் அடிப்படைவாத இஸ்லாத்தில் பூந்து அழிஞ்சு போச்சோ அந்த மாதிரி இப்போ ஈரானே கொஞ்சம் கொஞ்சமாக கொமேனி அழிச்சுக்கிட்டு வந்தார். இந்த அழிச்சதுக்கு வந்ததுங்கக்கூடியதை காரணம் காட்டி ஒட்டு மொத்தமாக அதையும் அமெரிக்காவுடைய எக்ஸ்டெண்டட் டெரிட்டரியை ஆக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய வேலையை அமெரிக்கா இன்னைக்கு செய்திருக்கு. அதனால இதற்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த கமேனி தான். இந்த அடிப்படைவாத இஸ்லாத்தை பூத்தி இதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஷியா சுன்னி சண்டையை வளர்த்தி விட்டு எல்லாம் செய்தது இந்த ஆள். அதுக்கு ஈக்குவலாக அவனுங்களும் செய்தானுங்க. அதனால் இது வந்து ஒரு யூனிபோலார் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி பல ரீஜனல் திங்ஸ் இருக்குது. இதற்காக மண்ணாசை பிடித்தவர்கள், மத வெறியில் உலகத்தை நான் தான் கட்டி ஆளணுங்கக்கூடிய அதிகாரம் மமதை மிக்கவர்கள், மதத்தை வைத்து சண்டை போடக்கூடியவர்கள், இந்த மாதிரி பல ஆட்கள்
இந்த ஒரு யுத்தத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அது அவர்களுக்கான யுத்தமாக நான் இதை பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.